சவுதி அரேபியாவின் தமாமில் உள்ள குடிவரவு குடியாழ்வு அலுவலகத்துக்கு அருகில் 400க்கும் அதிகமான இலங்கை பணியாளர்கள் தஞ்சமடைந்துள்ளனர். நாடு திரும்பும் நோக்கில் கடந்த 10 நாட்களாக அங்கு தாம் தங்கியிருப்பதாக அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினர். சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் தம்மால் இலங்கைக்கு திரும்ப முடியாது போனதாக குறித்த பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்போது பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை சவுதி அரேபியாவில் உள்ள சட்டங்களுக்கு அமையவே இலங்கை பணியாளர்களை நாட்டிற்கு திருப்பி அழைக்க முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரத்தனிய தெரிவிக்கின்றார். இவர்கள் முகாம்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த பணியாளருக்கு சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்படும் தண்டனைகளுக்கு அமையவே இவர்களை விரைவில் நாட்டிற்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிடுகின்றது.